இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பின்வருவனற்றின் மீப்பெரு பொது வகுத்தி எதுன்னு கேட்டுக்கிறாங்க. a பவர் n மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கமா a பவர் n ஸ்கொயர் மைனஸ் ஒன் கமா a பவர் n ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கமா a பவர் n ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்கு n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n கிரேட்டர் தென் ஒன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படின்னா என்ன மீனிங்னா nன்றது பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இது மாதிரி போயிட்டே இருக்கும். என்னோடய வேல்யூஸ் பார்த்தோன்னா ஒன்றோட அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்னென்னா ரெண்டுலேருந்து தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அதுதான் மீனிங் இதுக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் சம்மையை ஹேண்டில் பண்ண முடியும், இல்லைன்னா போட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் நான் சப்ஸ்டிட் பண்ணி பாருறேன். இப்போது எண்ணுக்கு பார்த்தோன்னா நான் 2 கொடுக்குறேன். அப்போ a பவர் எண்ணுக்கு 2 கொடுத்தனா 2 மைனஸ் 1 அதாவது n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன், எண்ணுக்கு இங்கே 2 கொடுக்குறேன். அப்போ 2 மைனஸ் 1 1 ஸ்கொயர். அப்போ a பவர் 1ன்னு இப்படி வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா இதே மாதிரி எண்ணுக்கு நாங்கள் 2 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எண்ணுக்கு நாங்கள் 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 3 வந்துடும். அப்போ இங்கே 3 வந்துடும், a பவர் 3. அதே நாங்கள் எண்ணுக்கு இங்கே 2 கொடுத்தா a2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 5. அப்போ இங்கே a பவர் 5 வந்துடும். அதே மாதிரி இங்கே எண்ணுக்கு நான் 2 கொடுத்தா 2 ப்ளஸ் 1 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ a பவர் 9 வந்துடும். இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா a பவர் 1க்கும் a பவர் 3க்கும் a பவர் 5க்கும் a பவர் 9க்கும் இது 9. சரிங்களா? இது 9. இதுக்கும் இருக்கக்கூடிய HCF வந்து என்னன்னு கேட்குறாங்க. HCFனால் காமனாக இருக்கணும், எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். இந்த a பவர் 1ல் a பவர் 1 இருக்குது. இந்த a பவர் 3ல் a பவர் 1 வந்து 3 டைம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கான HCF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a பவர் 1 தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ a பவர் 1னா நம்மளுக்கு எந்த சீக்வன்ஸ் வரும்னா a பவர் n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இதுதான். ஏன்னா அங்கே நம்ம எண்ணுக்கு வந்து 2 கொடுக்கும்போது அதுதான் நம்மளுக்கு இது சாட்டிஸ்ஃபைடு ஆகுது. அதனால் HCFை பொறுத்தவரை ஸோ இதுதான் ஆன்சர் ஏ தான். இதே கேள்விக்கு அவங்க எல்சிஎம் கேட்டாங்கன்னா a பவர் 9 தான் ஆன்சர். இதே கேள்வியை நீங்கள் நாளைக்கு கேட்டாங்கன்னா சொல்கிறேன். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்கணும், a பவர் n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர். சரிங்களா? a பவர் n ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் வந்து நான் ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா போய்ட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.